Hello everyone, welcome to Ravan Academy. Okay, ஸோ சிஜிஎல்ல கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஷிஃப்ட் வைஸாக. ஸோ இதுக்கு முன்னாடி டஃபஸ்ட் ஷிஃப்ட்னு ஒன்று பார்த்தோம். இப்போ இதை வந்து செகண்ட் டஃபஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஜிகே இங்கிலீஷ்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துக்கலாம், மேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த கிவன் ஈக்குவேஷன். ஸோ இதே நம்ம போன வாட்டி சால்வ் பண்ணோம். ஸோ அந்த காம்பனண்டோட டிவிடெண்ட் உள்ள போடும்போது a by b அப்படிங்கிறத மட்டும் இதை மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா 2 + 1 / 2 - 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா 3 + x / 3 - x வந்து இங்கே என்ன வந்திருக்கும், 9/1ன்னு வந்திருக்கும். அதாவது இது 3ஆக மாறி இருக்கும், இங்கே வந்து டிவைடட் பையில் 1ஆக மாறி இருக்கும். ஸோ ஸ்கொயர் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதிலிருந்து 3 + x = 27 - 9xன்னு வரும். ஸோ 10x = 24, x = 12/5. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, a furniture establishment initially disposes of a particular dining table for ₹z, thereby realizing a 25% profit margin. அதாவது சிபி இருக்குது, ஏதோ ஒன்று எஸ்பி இருக்குது. இந்த எஸ்பி தான் இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, disposes of a particular dining table for ₹z, thereby realizing a 25% profit margin அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா சிபி வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் இன்ட்டு 4/5. ஓகேங்களா, எஸ்பி வந்து 25% ப்ராஃபிட்டோடு இருக்குது. அப்போ சிபி வந்து இசட் இன்ட்டு 4/5 இருக்கணும். சரிங்களா, அப்போனா தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். சப்சிக்வெண்ட்லி ஆஸ் அ ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அ ஃபெஸ்டிவ் பீரியட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஐடென்டிக்கல் டேபிள் இஸ் எலிவேட்டட் டு ₹1.6Z. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1.6Z அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கன்செஷன் ஆஃப் 20% இஸ் அப்ளை டு த நியூ எஸ்டாப்ளிஷ்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் 20% டிஸ்கவுண்ட் வேறு கொடுக்குறாங்க. சரிங்களா, இப்போது என்ன கேட்குறாங்க, த என்கொயரி தென் சீக்ஸ் டு அசர்டைன் த ரிசல்டிங் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஜெனரேட்டட் பை த ஸ்டோர் டூரிங் திஸ் ஸ்பெசிஃபிக் செலிபிரிட்டி சேல்ஸ் பீரியட். எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷினை ChatGPTயில் தான் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரி கேட்டிருப்பாங்கன்னா, ஈஸியாக வந்து காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி, ஆனால் இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ChatGPTயில் கேட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லாவே டீட்டெயில்டாக சொல்கிறேங்கிற பேரில் நம்ம டைமை தான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுதான் அவங்களோட அஜெண்டா, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 1.6Z கிடச்சிருச்சு, அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து வாட் இஸ் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஏண்ட் பை த ஸ்டார் டூரிங் த ஃபெஸ்டிவ் ஸ்டோர், ஓகே, டூரிங் த ஃபெஸ்டிவ் சேல். இப்போ இது காஸ்ட் ப்ரைஸு இஸ்டு மார்க்கெட் ப்ரைஸு 1.6Z. ஆனால் இதிலே வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 4/5 ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போது இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. இதோட ரேஷியோ 4/5 கேன்சலு. அதுக்கப்புறம் இசட் கேன்சல்னா 1:1.6. அப்போனா 10 ரூபாய்க்கு வாங்கி 16 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 60% ப்ராஃபிட். அவ்வளோதான், ஆப்ஷன் டி. சரிங்களா, விக்ஸுங்கிறதான் சுற்றி இப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இது இவ்வளோ பெரிய பேராகிராஃப்லாம் தேவையே இல்லை. ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட்டும் அதுதான். எடுத்தவொடனே இந்த மாதிரி பேராகிராஃப் பார்த்தோன்னே யாருக்கும் சால்வ் பண்ணணும்னு தோணாது. ஆனால் விஷயம் வந்து இதில் சின்னதாக தான் இருக்குது. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் ₹12,500 at 15% per annum 2 years. ஆனால் 8 monthly அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8 monthly அப்படிங்கும்போது நம்ம என்ன வரும், 8 + 8 + 8 அப்போனா தான் 24 months வரும் இல்லைங்களா. ஸோ ரேட் பர்சன்டேஜ் வந்து இது வந்து பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 monthlyக்கு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 12 monthsக்கு வந்து 15% அப்படின்னா 8 monthsக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். 8 monthsக்கு பார்த்தோம் அப்படின்னா 10% வரும். சரிங்களா, 10%. அதே மாதிரி 8 + 8 + 8 அப்படின்னா 3 times நம்ம பார்க்கணும். சரிங்களா, 3 timesனால் இந்த 3,3,1 அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரீ மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது 3 அப்படின்னா 3 இன்ட்டு இந்த 12,500ல் 10% நம்ம பார்க்கணும் இல்லையா. 12,500 10% பார்த்தா 1250 ப்ளஸ் 3 இன்ட்டு தென் இந்த 1250ல் 10% பார்க்கணும் 125 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த 125ல் 10% பார்க்கணும் 12.5. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 0.5ல் முடிகிற மாதிரி தான் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. அவ்வளோதான். சரிங்களா, ஏன்னா இது ஒரு ஹோல் நம்பரில் இருக்குது, இதுவும் ஒரு ஹோல் நம்பரில் இருக்குது, அடுத்து ஒரு பாயிண்டில் இருக்குது. அப்படிங்கும்போது 0.5ல் தான் ஆன்சர் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது.
ஓகே. ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் அதுதான் வரப்போகுது. 3750 ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு 375 ப்ளஸ் ஒரு 12.5 சரிங்களா. கூட்டினா வந்து 4137.50 வரும். ரைட். ட்ரீ மெத்தட்லையும் பண்ணலாம். ட்ரீ மெத்தடோடைய ஒரு ஷார்ட்கட் வெர்ஷன் தான் இது சரிங்களா. ரைட். அடுத்து a contractor employs 15 men to complete a work in 24 days working 8 hours per day. After 6 days he adds 5 more men but also reduces the working hours to 6 per day from the 7th day onwards. If all men work with the same efficiency throughout, how many more days will be required to finish the remaining work? 15 men 24 days எம்ப்ளாய் பண்ணுறாங்க, 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. 8 hours ஒர்க் பண்ணால் ஒரு ஃபுல் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. இதுதான் கான்செப்ட். ஆனால் ஆஃப்டர் 6 days he adds 5 more men அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 24 நாளில் இப்போ 6 நாள் வந்து முடிஞ்சிருக்கு வேலை. 6 நாள் வேலை முடிஞ்சிருக்குன்னா மொத்தம் 24 நாள் வேலை. அதில் 6 நாள் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா 1/4 ஆஃப் த ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து கரெக்டாக போயிருக்கு. 15 பேர் இருக்காங்க, 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க, 8 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 1/4 ஆஃப் த ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். பேலன்ஸ் வந்து 3/4 ஆஃப் த ஒர்க்கு இருக்குது. இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர்னு கேட்குறோம். எவ்வளோ பேர்னா இந்த 15 கூட கொஞ்சம் பேர் ஆட் ஆகுறாங்க. சாரி, அது எவ்வளோ பேர் ஆட் ஆகிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஆஃப்டர் 6 days he adds 5 more men. அப்போனா இந்த 15க்கு பதிலாக 20 பேர் வந்துருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஆல்சோ ரெடியூசஸ் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் டு 6. ஃபஸ்ட்டு 8 இருந்தது, இப்போ 6 ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ நாளுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அந்த எக்ஸு தான் அவங்க கேட்குறாங்களே. ஸோ இந்த 4 அடிச்சிடலாம். இந்த 3 6 அடித்தோம்னா 2 times வரும். இது ஒரு 3 times, இது ஒரு 4 times. 4 2s are 8. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 3s are 18. 6 into 3 இருக்கு இல்லையா. 6 3s are 18 days. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 18 days எடுத்துக்கணும். ஓகேங்களா. எக்ஸ்ட்ராவாக 18 days எடுத்துக்கணும். ஓகே. A thief and a police officer are 500 meters apart. If they run in the same direction, the police officer catches the thief in 10 minutes. If they run towards each other, they meet in 2 minutes. What is the speed of the thief in meters per minute? ஸோ இதில் போலீஸ் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கார். எப்போதுமே போலீஸ் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கார். ஸோ அவங்களோட ஸ்பீடை நம்ம S1 எடுத்துக்கலாம், தீஃபோட ஸ்பீடை S2 எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 500 meters. இதை வந்து 10 நிமிஷத்தில் கிடக்குறாங்க. சாரி, ஆப்போசிட்டில் வந்தால் 2 minutes, சேம் டைரெக்ஷனில் போனால் 10 minutes. ஓகேங்களா. இது வந்து சேம் டைரெக்ஷனாக ரிலேட்டிவ் ஸ்பீட் மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனாக ரிலேட்டிவ் ஸ்பீட் ப்ளஸ் பண்ணணும். நமக்கு ஸ்பீட் ஆஃப் த தீஃப் தான் கேட்குறாங்க. இதில் S1 வந்து போலீஸோட ஸ்பீடு, S2 வந்து தீஃபோட ஸ்பீடு சரிங்களா. இப்போ இது அப்படியே நம்ம வந்து S1 கேன்சல் பண்ணிவிட்டு S2 மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2S2 ஈக்குவல் டு 500/2 மைனஸ் 500/10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ என்ன வரும், 2S2 இஸ் ஈக்குவல் டு 50. இது வந்து ஒரு 250 மைனஸ் ஒரு 50 ஈக்குவல் டு 200ன்னு வரும். S2 இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர் பெர் மினிட். நான் எந்த கன்வர்ஷனுமே பண்ணலை. இங்கே வந்து மீட்டரில் இருக்குது, இங்கே மினிட்டில் இருக்குது. ஆப்ஷனும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 100 மீட்டர்ஸ் பெர் மினிட். நெக்ஸ்ட்டு, வாட் டைப் ஆஃப் அ நம்பர் இஸ் த ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளையிங் அ ரேஷனல் நம்பர் வித் அன் இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னால் உங்களால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியும். இர்ரேஷனல் நம்பர்னால் உங்களால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியாது. ரேஷனல் நம்பர் உதாரணத்துக்கு 1/1 இல்லை 1/2 3/4 5 இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது சரிங்களா. ஆனால் இர்ரேஷனல் நம்பர்னால் √2 √3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. √7 இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர். இப்போ ஒரு ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுனா என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்வேஸ் ரேஷனலா, ஆல்வேஸ் இர்ரேஷனலா. இப்போ உதாரணத்துக்கு 1/2ன்னு எடுத்துக்கிடுவோம். 1/2 எடுத்துகிட்டு இந்த √2 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1/√2ன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். ஓகேங்களா. ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துகிட்டு ஒரு இர்ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இர்ரேஷனல் நம்பர் தான் வரும். ஆனால் இவங்க இங்கே எங்கேயுமே வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால 0வும் ஒரு ரேஷனல் நம்பர் சரிங்களா. 0வும் ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் ஒரு √2 நீங்கள் போட்டால் கூட 0 தான் வரும். அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்து இர்ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஒரு ரேஷனல் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா 0 இருக்கும்போது சரிங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சம்டைம்ஸ் ரேஷனல் சம்டைம்ஸ் இர்ரேஷனல் தான்.
ஓகேங்களா. ஆல்வேஸ் இர்ரேஷனல் கிடையாது, எல்லாருக்குமே அதுதான் தோணி இருக்கும். பட் இந்த ஜீரோவும் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். பிகாஸ் 0/1 இதை நீங்கள் ஃப்ராக்ஷனால் எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சுன்னா இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். 0/1 = 0 தான் இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் வந்து இது ரேஷனலாக இருக்கும். எப்போ அப்படின்னா 0 இன்வால்வ் ஆகும்போது. ஒருவேளை இந்த இடத்துல ஆப்ஷன் கொஷின்லேயே வந்து 0 கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஆல்வேஸ் இர்ரேஷனல் அப்படின்னு போயிருக்கலாம். பட் 0 பற்றி எதுவுமே பேசாததுனால 0 × எனிதிங் வந்து 0 அப்படிங்கும்போது ஒரு 0 ஒரு ரேஷனல் நம்பர், √2 ஒரு இர்ரேஷனல் நம்பர், மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும், அது ஒரு ரேஷனல் நம்பர். அப்போ இந்த சிச்சுவேஷனில் ரேஷனல் நம்பர் கிடைக்குது, மற்ற சிச்சுவேஷனில் இர்ரேஷனல் நம்பர் கிடைக்குது. அப்போ சம்டைம்ஸ் ரேஷனல் சம்டைம்ஸ் இர்ரேஷனல் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. அடுத்து 3 metallic spheres with radius 3, 4, 5 respectively are melted together and recast into a single solid sphere. So 4/3 pi into 3 cube, 4 cube, 5 cube. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போதுன்னு பார்த்தா 4/3 pi கேபிட்டல் R cube இல்லையா. அப்போனா 4/3 4/3 pi வந்து அப்படியே வந்து கேன்சல் ஆயிரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 27, ஒரு 64, 125 கூட்டினா வந்து 16, 1, 216. ஸோ R cube = 216 அப்படின்னா R = 6. ஸோ பெரிய ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a car runs 18.4 km using 2.5 liters of petrol. What is the mileage? அப்போ 18.4 அப்படியே 2.5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா. இது அப்படியே 4ஆல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 18 × 4 வந்து ஒரு 72 ப்ளஸ் ஒரு 4 × 0.4 வந்து ஒரு 1.6. ஸோ 73.6 வரும். டிவைடட் பை இங்கே வந்து ஒரு 10 இருக்கும். இப்போது 7.36 தான் வந்து மைலேஜ். சரிங்களா. ஆப்ஷன் பி. அவ்வளோ கிலோமீட்டரு எத்தனை லிட்டரு, ஸோ ஒரு லிட்டருக்கு 7.36 கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறது தான் மைலேஜ். In a three-way joint venture, the first investor contributes capital, the second contributes time and strategy, and the third brings a network of suppliers. They agree to share profits in the ratio 3:2:1. அதுதான், இதுதான் எனக்கு தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் எனக்கு தேவை. அதை விட்டுட்டு ஜாயிண்ட் வெஞ்சருங்கிறான், இன்வெஸ்டர் கேபிட்டலுங்கிறான், ஷேர், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. 3 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன, தி அக்ரி டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ 3:2:2. அவ்வளோதான். அந்த வெள்ளைக்கார துறையாக வந்து நீ செருப்படி வாங்கின கதெல்லாம் எனக்கு வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 3:2:2. சரிங்களா. if the venture earns ₹1,40,000 in the first year, how much should the strategist, அதாவது செகண்ட்னா இவர் தான் இல்லையா. ஸோ இப்போ 2/7 into 1,40,000 முடிஞ்சு போச்சு. எவ்வளோ வரும், 40,000 வரும். ஓகேவா. ரெண்டாவது, a ribbon is cut into 3 pieces in the ratio 2:3:5. length of the longest piece இது வந்து 20. அப்போ இன்ட்டு 4 பண்ணணும். மொத்தமாக இப்போ 10 இருக்குது. 10 × 4 பண்ணால் 40. ஓகேங்களா. ஸோ 40 சென்டிமீட்டர். In an urban project, the triangle plots with sides 3:4:5 are allocated if the perimeter is 60 meter. அப்போ 3x + 4x + 5x தான் வந்து எனக்கு வந்து 60 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 12x தான் வந்து 60 மீட்டர் அப்படின்னா x = 5. அப்போ அந்த சைடு வந்து என்னவாக இருக்கும்னா 50, 20, 25. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா என்னவாக இருக்கும், ½ × பேஸ் × ஹைட். ஸோ 25ங்கிறது ஹைப்போட்டெனஸாக இருக்கும். இதை அடித்தோம் அப்படின்னா அப்போ 150 m²ன்னு வரும். ஆப்ஷன் டி. ஓகேங்களா. நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இது அவ்வளோதான், இவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு, a student's marks in mathematics were 20% more than physics. ஃபிசிக்ஸில் 72 எடுத்திருக்காரு. how many marks did he score in mathematics? ஃபிசிக்ஸை விட 20% அதிகம். அப்போ 7.2 7.2 போட்டுற வேண்டியதுதான். 14 16 86.4. ஓகேவா. அடுத்து, 6 women and 4 men can complete a work in 10 days. 6 women, 4 men can complete the work in 10 days. While 4 women, 5 men can complete it in 10 days. In how many days will 8 women complete? ஸோ அந்த 10 அடிச்சிடலாம். 2 women = 1 men அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா. இப்போ இதை கொண்டு திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 4 மென்னுக்கு பதிலாக 8 women கொண்டு வந்துடலாம் இல்லையா. ஏன்னா 2 women வந்து 1 men. அப்போ 4 men வந்து 8 womenக்கு சமம். அப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 women into 10 days = 8 women வந்து எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுவாங்க இதுதானே கேட்குறாங்க. ஓகே.
ஸோ என்ன வரும், ஒரு 140/8 140/8 அப்படின்னா ஒரு 8 8 பேலன்ஸ் வந்து ஒரு 60 70 வரும், 17.5. சரிங்களா? கண்டிப்பாக இது வந்து 8ஆல் டிவைட் ஆகலை, அப்போ டெசிமலில் தான் வரப்போகுது. இப்போ 17.5 தான் ஆன்சரு. The average of a group of 8 consecutive even numbers is 41. What is the sum of the smallest and the largest number in the group? Smallest, largest இதோடைய ஆவரேஜ் தான் மொத்த இதோடைய ஆவரேஜாகவும் இருக்கும். அப்போ சம் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா ஜஸ்ட் அவ்வளோதான், 82. ஓகேங்களா? ப்ரிசம் வித் ஸ்கொயர் பேஸ். ஒருவேளை ப்ரிசமோடைய வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. சரிங்களா? பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு, இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த ப்ரிசம். ஓகே, இப்போ பேஸ் வந்து ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க, அது வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டு இப்போ நமக்கு தெரியணும். இப்போ இது வந்து 25 சொன்னனால பேஸ் ஏரியா வந்து 5 ஸ்கொயர் 25 நமக்கு தெரியும். ஹைட்டு மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் எப்படி போதான், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் போதான். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 + 8 + 12 + 16 வரைக்கும் போகுது, 4th லேயர். சரிங்களா? இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 20 20 20 40. ஸோ 40 சென்டிமீட்டர் வருது. ஸோ நேராக கொண்டு அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வால்யூம் ஆஃப் த ப்ரிசம், 1000. சரிங்களா? ஆப்ஷன் சி. ஓகே, பேசிக் தான். அடுத்து, a bucket has 60 liters of a solution with sugar and water. sugar water 5:1 இருக்குது. அப்போ இது 50 இருக்குது, இது 10 இருக்குது. 12 liters of the solution are replaced. அப்போ இந்த 12 வந்து 5:1 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 10 லிட்டர் 2 லிட்டர்னு வரும். ஸோ இதில் 10 லிட்டர் போச்சு அப்படின்னா 40 இருக்கும், இதில் 2 லிட்டர் போச்சுன்னா 8 இருக்கும். இப்போ 12 liters of the solution are replaced with water. ஸோ இதில் இப்போ 12 லிட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்போ என்ன வந்துடும் பார்த்தா 40:20,000. சுகர் அண்ட் வாட்டர் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்கும், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து காட் ஏ கொடுத்துருக்காங்க. காட் ஏனா tan ஏவுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ tan ஏனா 24/7 இருக்கும். அப்போ இது வந்து 25 இருக்கும். ஓகேவா? இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ கொசிகண்ட் ஏ வந்து என்ன வரும், 25/24 இல்லையா? ஆப்ஷன் ஏ. அடுத்து find the solution y equal to 3x minus 4, y equal to 3x minus 4, y equal to minus x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த yக்கு பதிலாக minus x plus 2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 4x is equal to 6ன்னு வரும். எக்ஸோட மதிப்பு 3/2 இல்லையா, ஈக்குவல் டு 1.5. அப்போனா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான், இது ரெண்டும் கிடையாது, எய்தர் சி அல்லது டி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5ன்னு எதிலாவது கொண்டு போடுங்க. y is equal to minus 1.5 plus 2ன்னு போட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0.5. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இதுதான் ஆன்சர். அடுத்து, when a transversal intersects two parallel lines, one of the alternate interior angles is 115 degree. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த ஆங்கிள் தட் லைஸ் ஆப்போசிட் டு இட் ஆன் த ஆல்டர்னேட் இன்டீரியர் சைடு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏ வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள், பி வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அதுக்கப்புறம் டி வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா எஸ், இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், டியும் எஸ்ஸும். அதே மாதிரி பியும் கியூவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸு, சியும் ஆரும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஒரே லைனில் இருக்கும். சரிங்களா? ஒரே இடத்துல இருக்கும். இப்போ அடுத்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பாருங்களேன். டி வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், கியூ வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். டியும் கியூவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி சியும் பியும், சரிங்களா, இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ கொஷின் வந்து பாருங்களேன், ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 115 டிகிரி. இப்போ இந்த டி தான் வந்து 115 டிகிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வாட் இஸ் தி மெஷர் ஆஃப் தி ஆங்கிள் தட் லைஸ் ஆப்போசிட் டு இட் ஆன் தி ஆல்டர்னேட் இன்டீரியர் சைடு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆல்டர்னேட் இன்டீரியர் சைடு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டி தான் 115 அப்படின்னா இந்த கியூ வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த கியூவும் வந்து அதே 115 தான் இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் இந்த 115 இங்கே வந்து பேலன்ஸ் வந்து 65 இருக்கும். அப்போ இந்த கியூ அவங்க கேட்குற ஆங்கிள் டி கொடுத்துட்டாங்க 115ன்னு,
க்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் 115 தான். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். 65 கிடையாது, பிகாஸ் ஆப்போசிட் டு தி ஆல்டர்னேட் இன்டீரியர் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டி வந்து 115னா அதோட ஆப்போசிட்டில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் 115 தான். ஓகே, நான் இதை வந்து அழிச்சிடறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ டி கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டு கியூ கேட்குறாங்க, அவ்வளோதான். டி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துட்டு கியூ கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் XYZ சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஏபி வந்து 4, பிசி வந்து 6, XY வந்து 8. ஸோ YZ வந்து என்னது? 4 × 2 பண்ணால் 8 வரும், 6 × 2 பண்ணால் 12 வரும், அவ்வளோதான். x is equal to 2 plus root 3, x minus 1/x கேட்குறாங்க. இப்போ 1/x is equal to 2 minus root 3. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்திருக்கும்? 1/xனா 2 plus root 3 இப்படி வந்திருக்கும். இதுக்கு காஞ்சிகேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இப்படி வந்திருக்கும். ஸோ டினாமினேட்டர் வந்து 1 இருக்கும், நியூமரேட்டர் வந்து 2 minus root 3 வந்திருக்கும். இப்படி தான் வந்திருக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 plus root 3 minus of 2 minus root 3. ஸோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு 2 root 3 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, a circle that has a radius of 5 cm, radius 5 cm, there is a chord measuring 8 cm in length. What is the distance from the center of the circle? ஸோ இது இப்படி தான் இருக்க போகுது இல்லையா? இது 5, இது கார்டு அப்படின்னா ஃபுல் லென்த்து தான் 8, அதில் பாதி வந்து எனக்கு 4ஆக தான் இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் படி இந்த சென்டர் இந்த கார்டு வந்து 3 சென்டிமீட்டராக இருக்கும். இதுக்கு நான் சர்க்கிள்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம n நம்பர் ஆஃப் சம்ஸ் இதில் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாகவே அப்படியே போட்டுடலாம். ஓகே, அடுத்து a circle of radius 12 cm. ஸோ இது போட்டு தான் அவனும் ஒரு வழி கிடையாது. a circle of radius 12 cm. 2 radii are drawn such that the length of the chord connecting their end points is 12 cm. ஒன்றும் இல்லை, ஒரு கார்டு வரையணும், அதோட லென்த்து 12 cm. அதே மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இங்கே ரேடியஸை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது 12, இதுவும் 12, இதுவும் 12ன்னு சொல்லிட்டாங்க. லென்த் ஆஃப் த மைனர் செக்மெண்ட் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நான் இங்கே வந்து ஷேட் பண்ணுறேன், இதுதான் இந்த ஏரியா கேட்குறாங்க. மைனர் செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 12, 12, 12ங்கிறதுனால இது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் 60 டிகிரி. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செக்டார் ஃபுல்லுத்தையும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த ஷேடட் பார்ட் தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ θ/360, 60/360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வந்து என்னது? 12 ஸ்கொயர். இதுலேருந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணணும். √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் கிடச்சிரும். மைனர் செக்மெண்ட்டோடைய ஏரியா. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்? எதையுமே காமனாக எடுக்கல, அவங்க அப்படியே தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? 1/6, 1/6 இன்ட்டு பை இன்ட்டு ஒரு 12 இன்ட்டு 12 மைனஸ் √3/4 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஸோ இந்த 6ஐயும் 12ஐயும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 24π மைனஸ் 36√3 அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி, ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட். சரிங்களா? sin x equal to 0.6. ஸோ sin x is equal to அப்போ 0.6னா 3/5. சரிங்களா? ஸோ இது 3, இது 5னா இது வந்து 4ஆக இருக்கும். இது எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா. ஓகே, sin 2x கேட்குறாங்க. அப்போது 2 sin x cos x ப்ளஸ் cos 2x cos ஸ்கொயர் x மைனஸ் sin ஸ்கொயர் x. ஸோ எல்லாமே sin x cos xலாம் வந்துட்டுனா நமக்கு கொஞ்சம் ஈஸி இல்லையா? இப்போ 2 இன்ட்டு ஒரு 3/5, cos x வந்து ஒரு 4/5 ப்ளஸ் cos ஸ்கொயர் x வந்து 16/25 மைனஸ் sin ஸ்கொயர் x வந்து 9/25. ஸோ இது வந்து என்ன வரும்? 24/25 ப்ளஸ் 16/25 மைனஸ் 9/25 விச் இஸ் ஈக்குவல் டு 25 காமனாக எடுத்துக்கலாம். 24ல் ஒரு 16 ஆட் பண்ணோம்னா 30, 40, 40ல் ஒரு 9 போச்சுன்னா 31. ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். மேலேயும் கீழே வந்து 100 வரும், மேலே வந்து 120, 124 வரும்.
ஸோ 1.24 வரும். 1.24 இருக்கா, ஆப்ஷன் டி. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ லாஸ்ட் கொஷின், மல்டிப்ளை 12.345 by 0.067 அண்ட் ரவுண்ட் யுவர் ஆன்சர் டு 4 டெசிமல் பிளேசஸ். இந்த மாதிரி ரவுண்டுன்னு கொடுத்துட்டாலே நம்ம எதுவும் பண்ணவே முடியாது. யூனிட் டிஜிட்டோ இல்லை டிஜிட் சம்மோ எதுவுமே பார்க்க முடியாது. இன்ஸ்டெட் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். 5 7s are 35 3, 4 7s are 28, 31 3, 3 7s are 21, 24 2, 2 7s are 14, 16 1, 1 7 is 7 8, 6 5s are 33, 4 6 are 24, 27 2, 3 6 are 18 22, 2 6 are 12, 12 கூட ஒரு 2 ஆட் பண்ணால் 4 1 வரும். இங்கே வந்து ஒரு 7 வரும். ஸோ 5 11 7 12 8. ஸோ 4 டிஜிட் தான். இது வந்து என்ன இருக்கும், 0.2 இப்படி வந்திருக்கும். 4 டிஜிட் தான் கேட்குறாங்க. ஸோ 0.8271 ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அவ்வளோதான். ரைட். ஸோ 25 கொஷின்ஸ் பார்த்துட்டீங்க. நான் இதே மாதிரி மேக்ஸ் 360 அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஆப்பில், ராவன் அகாடமி ஆப்பில். அதில் எப்படின்னா டெய்லி லைவ் போகிறோம் 8 மணி 8:30க்கு. அதுக்கப்புறம் என்ன லைவ் போகிறோமோ அதில் சில சம்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஹோம்ஒர்க்காகவே கொடுக்குறோம். அடுத்த நாள் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டோம், சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம், சர்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் போயிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ இது லைவாகவே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்லாம் நான் வந்து அப்பப்போ என் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா பயங்கரமான ஃபீட்பேக் தான் இருக்குது. சரிங்களா. இது ரிலேட்டடாக இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஷிஃப்ட்டு நம்ம பார்க்கலாம்.